ஆரம்பத்தில் நான் ஃப்ரெஞ்சு படிக்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் விளங்காமல் இருக்கும். கதை கேட்க நான் பிழையாக கதைப்பேன். அப்போ அந்த பிழையை நான் எப்படி சரி செய்து கொண்டேன், நான் என்னத்தில் அந்த பிழை நான் விட்டேனான்னு சொல்லித்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என்ன மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. நான் எப்படித்தான் ஃப்ரெஞ்சு கதைச்சாலும் ஆரம்பத்தில் எனக்குள்ள எப்பயுமே ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கும். நான் ஃப்ரெஞ்சை கோர்வையாக கதைக்கிறேன் இல்லை, விட்டு விட்டு சின்ன சின்ன வசனமாக கதைச்சி கொண்டிருக்கிறேன். சின்ன பிள்ளைகள் மாதிரி எல்லாத்துக்கும் நான் சுஜே வேர் காம்ப்ளிமோ போட்டு யோசித்து மெதுவாக கதைச்சி கொண்டிருக்கிறேன். அதுலேயுமே எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. இந்த கீ பாவிக்கிறது மிகவும் குழப்பமாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு பாருங்க, நான் தான் இதை செய்த நான், நீ தான் இதை செய்த நீ, அவர்கள்தான் எனக்கு உதவி செய்தவர்கள் என்று. இப்போ நாங்கள் தமிழில் அவர்கள் தான் நான் தான் என்ற அழுத்தமாக சொல்லுவோம் பாருங்க, அது எனக்கு இந்த கீ பாவிக்கிறதுல குழப்பமாகவே இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் நிறைய பிழை விடுவேன். என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பிழையை நாங்கள் திருத்தி கொள்ளணும். பிழை விட்டால் தான் அதை திருத்தி கொள்ளலாம். சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், கதைக்காமல் அப்படியே சேஃபாக இருப்பீங்க. ஆனால் என்ன செய்வீங்க, அந்த பிழையை திருத்தி கொள்ள மாட்டீங்க. கதைச்சு பிழை விட்டாத்தான் அதிலேருந்து நாங்கள் திருத்தி கொண்டு அடுத்த தடவை பிழை விடாமல் கதைக்க முடியும். நான் ஆரம்பத்தில் கதை கேட்கேன், கூது ஃபான்ஸே கிளாஸில் இருக்கேன், எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பினும் நான் பிள்ளையாக கதைச்சினேன். ஆனால் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். ஏன்னு சொன்னால், சிரிக்கிறவ எப்போவுமே சிரித்து கொண்டே தான் இருப்பினும், எந்த முயற்சியும் செய்யாமல் வாய் திறந்து கதைக்க இல்லாமல் கடைசி வரைக்கும் இருப்பினும். நான் இப்போ வாய் திறந்து கதைச்சி பிழை விட்டு மற்றாக்கள் சிரிச்சா கூட எனக்கு சில நேரம் கவலையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் என்னால் அந்த லெவல்ல இருந்து முன்னேறி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி இந்த கீ பாவிச்சு உங்களுக்குமே சில பேருக்கு கதைக்கிறது குழப்பமா இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு 25 வசனம் அந்த கீ பாவிச்சு எப்படி சொல்றேன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். C'est mon ami qui m'a aidé. C'est mon ami qui m'a aidé. என் நண்பன் தான் எனக்கு உதவி செய்தார். C'est ma sœur qui a préparé le repas. C'est ma sœur qui a préparé le repas. என் சகோதரி தான் இந்த உணவை தயார் செய்தார். C'est mon père qui m'a appris à conduire. C'est mon père qui m'a appris à conduire. என் தந்தை தான் எனக்கு வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். C'est ma mère qui a choisi cette maison. C'est ma mère qui a choisi cette maison. என் தாய் தான் இந்த வீட்டை தேர்ந்தெடுத்தார். C'est le professeur qui nous a expliqué la leçon. C'est le professeur qui nous a expliqué la leçon. ஆசிரியர் தான் இந்த பாடத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். C'est mon voisin qui a réparé la porte. C'est mon voisin qui a réparé la porte. என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் இந்த கதவை சரி செய்தார். C'est mon frère qui a gagné le match. C'est mon frère qui a gagné le match. என் சகோதரன் தான் இந்த போட்டியில் வென்றார். C'est ma cousine qui m'a appelé hier. C'est ma cousine qui m'a appelé hier. என் மச்சாள் தான் எனக்கு நேற்று அழைப்பு எடுத்தார். C'est l'élève qui a répondu correctement. C'est l'élève qui a répondu correctement. மாணவன் தான் சரியான பதிலை சொன்னார். C'est le médecin qui a soigné le patient. C'est le médecin qui a soigné le patient. மருத்துவர் தான் அந்த நோயாளிக்கு சிகிச்சை அளித்தார். C'est mon collègue qui m'a remplacé. C'est mon collègue qui m'a remplacé. என் சக ஊழியர் தான் எனக்கு பதிலாக வேலை செய்தார். C'est l'enfant qui a cassé le verre. C'est l'enfant qui a cassé le verre. குழந்தை தான் இந்த கண்ணாடி கிளாஸை உடைத்தது. C'est la police qui a arrêté le voleur. C'est la police qui a arrêté le voleur.
போலீஸ் தான் திருடனை கைது செய்தது. C'est mon oncle qui a acheté la voiture. C'est mon oncle qui a acheté la voiture. என் மாமா தான் இந்த காரை வாங்கினார். C'est la femme qui a ouvert la porte. C'est la femme qui a ouvert la porte. அந்த பெண் தான் இந்த கதவை திறந்தார். C'est le réalisateur qui a pris la décision. C'est le réalisateur qui a pris la décision. இயக்குனர் தான் இந்த முடிவை எடுத்தார். C'est mon ami qui m'a donné ce conseil. C'est mon ami qui m'a donné ce conseil. என் நண்பன் தான் எனக்கு இந்த ஆலோசனையை வழங்கினான். C'est la fille qui a gagné le concours. C'est la fille qui a gagné le concours. இந்த பெண் தான் இந்த போட்டியில் வென்றாள். C'est le chauffeur qui a conduit le bus. C'est le chauffeur qui a conduit le bus. ஓட்டுநர் தான் இந்த பேருந்தை ஓட்டினார். C'est ma tante qui a organisé la fête. C'est ma tante qui a organisé la fête. என் அத்தை தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்தார். C'est le joueur qui a marqué le but. C'est le joueur qui a marqué le but. இந்த வீரன் தான் அந்த கோலை அடித்தான். C'est le cuisinier qui a préparé ce plat. C'est le cuisinier qui a préparé ce plat. சமையல்காரன் தான் இந்த உணவை தயாரித்தார். C'est l'enseignant qui a corrigé les copies. C'est l'enseignant qui a corrigé les copies. ஆசிரியர் தான் இந்த பதில் தாள்களை திருத்தினார். C'est mon frère qui m'a accompagné. C'est mon frère qui m'a accompagné. என் சகோதரன் தான் என்னுடன் வந்தான். C'est la secrétaire qui a envoyé le message. C'est la secrétaire qui a envoyé le message. செயலாளர் தான் இந்த செய்தியை அனுப்பினார். இப்போ உங்களுக்கு இந்த நான் தான் அவள் தான் அந்த அழுத்தமாக சொல்லக்கூடிய வசனங்கள் முழுமையாக உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதுலேயுமே முக்கியமாக என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் கீ நாங்கள் எப்போ ஒரு வசனத்தில் பாவிச்சாலுமே எப்போவுமே அது வேர்புக்கு பக்கத்திலான்னு வரும், முன்னுக்கு வரும். சுஜே அடுத்ததாக கீ பாவிப்போம், அடுத்ததாக வேர்ப் வரும். எப்போவுமே மறக்கக்கூடாது வேர்புக்கு முன்னுக்கு அல்லது கீக்கு அடுத்ததாகத்தான் கட்டாயம் வேர்ப் வரணும். ஏண்டா அந்த சுஜையை அழுத்தமாக சொல்லும். நான் தான், அவள் தான் என்று அந்த அழுத்தமாக சொல்கிறபடியாகத்தான் நாங்கள் வேர்புக்கு பக்கத்தில் அந்த கீயை போடுவோம். வேர்புக்குண்டா இப்போ கீ முன்னுக்கு அதுக்கு அடுத்ததாக வேர்ப் வரும். இதை நீங்கள் கட்டாயம் மறக்கக்கூடாது. இது நீங்கள் மாறி போட்டால் வசனத்திட அர்த்தம் பிழையாக வரும். உங்களுக்கு என்ன மாதிரியே ஆரம்பத்தில் இருந்த குழப்பம் இப்போ தீர்ந்திருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் ஏற்கனவே 3 நிமிஷத்தில் எதையுமே ஞாபகப்படுத்த முடியும் என்றதுக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.